அடுத்து நம்ம நிலமையை நினச்சி பாருங்கள் மக்களை. எங்கேயுமே வெள்ளாமைகளெல்லாம் கம்மியாகிடுச்சு, எல்லாம் தரிசு நிலம் ஆகிப்போச்சு. ஏன்னா மருந்துங்களை அடித்து மண்ணெல்லாம் கெட்டுப்போச்சு. என்ன நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டில் ருசி இல்லை. காரணம் மண் கெட்டுப்போச்சு ஆச்சுங்களா. ஒரு காலத்தில் வெறும் பருப்பை கடைஞ்சி ஒரு பருப்பு மட்டும் கடைஞ்சி ஒரு தாளிப்பாங்க. என்ன தாளிப்பாங்க? வெறும் பச்சை மிளகா வத்தல் கிள்ளி போட்டு ஒரு தாளித்து கடுகை போட்டு தாளித்து கொடுத்துருவாங்க. அது அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அந்த பருப்பு குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு என்னென்ன வேலை அந்த பருப்பை நாங்கள் படாத பாடுபடுத்தி அதுக்கு என்னென்னத்தெல்லாம் போட்டாலும் அது ருசி இல்லை, ஒரு சூடும் இல்லை, சொரணையும் இல்லை மக்கள். அந்த மாதிரி இருக்குது அந்த குழம்புங்கள்லாம். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா மண் வளம் கெட்டுப்போச்சு. எல்லாம் உரங்களை போட்டு சீக்கிரம்னு சொல்லி மண்ணெல்லாம் கெட்டுப்போச்சு. இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுற மண் தரிசு நிலமாகி போச்சு. யாருக்கு வெள்ளாமை வைக்கிறதுக்கு அடுத்து வர்றதுக்கு வழி இல்லை ஆச்சுங்களா. கர்ப்பத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மருந்து வச்சு கர்ப்பத்தையெல்லாம் கெடுத்துட்டாங்க. இனி அதில் கர்ப்பத்தில் குழந்தை தங்குமா? தங்காது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அந்த மண் வளம் இல்லாதனால எல்லாத்தையும் பிளாட் போட்டு எல்லாத்துக்கும் விற்றுட்டுருக்குறாங்க. எங்கே பாருங்கள் பிளாட் போட்டு விற்றுட்டுருக்காங்க. நாங்கள் பார்க்க விளைஞ்ச தோட்டமெல்லாம் விளைஞ்சிட்டு இருந்த நல்ல வருஷத்துக்கு 3 வெள்ளாமை கொடுத்துட்டு இருந்த அந்த தோட்டத்தெல்லாம் இன்றைக்கி பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது மக்களை. அதனால் இன்னும் அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போதோ தெரியல. இவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க, ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற கடனுங்களை கட்டுறாங்களான்னு கேட்டால் அதுதான் ஒன்றும் தெரியல. ஏன்னா வயிற்றுக்கு பிறக்கக்கூடிய இன்னும் அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட 66,000 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. 63,000 ரூபாய் 62,000 ரூபாய் என்னமோ குழந்தைங்க மேலே கடன் இருந்துச்சு. இப்படி எவ்வளோ கடன் அடுத்து வச்சுருக்குறாங்கன்னு தெரியல மக்களை. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு நம்ம நல்லா கொண்டு வாங்க. நல்ல கடவுள் கிருபை நம்ம எல்லாமே நல்லா இருக்கலாம். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அவருடைய வார்த்தை ஒரு காலம் பொய்யா போகாது. உங்களுக்கெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி வந்தால் தான் நீங்கள்லாம் அடங்குவீங்க, கீழ்ப்படுவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ நடக்குது. ஏன்னா ஒரு அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த காரியங்களை அவர் செஞ்சார். ஏன்னா இந்த யூதர்கள் கீழ்ப்படியாமல் அதை சொல்லுவாங்கள்ல, வணங்கா தலை உள்ளவங்க வணங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள ஜனங்க. அதனால தான் அவங்கள என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு கட்டங்களையும் அவர் கீழ்ப்படியில் உடனே ஒரு கொடுங்கால் ஆட்சி ஒரு மன்னனை கொண்டு வந்து போடுவார். அப்புறம் அவங்களை கீழ்ப்படுத்துவார். அப்புறம் ஆண்டவரே போவாங்க. மறுபடியும் அவர் எல்லாம் காப்பாற்றி கரெக்டாக கொண்டு நிறுத்துவார். மறுபடியும் அதேமாரி அட்டகாசம் பண்ணுவாங்க ஜனங்க. பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் அநியாயங்களை செய்வாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொடுங்கோல் ஆட்சி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்துட்டு வந்தார். அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய அட்டகாசங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கப்பட்டதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நிலைமைகள் மக்களை. இன்னும் ஜனங்க கீழ்ப்படுதல் இல்லாமல் ஓடிட்டுருக்குறாங்க. எதுக்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்குறாங்க. ஆனால் நல்ல வேலைக்கு சாப்பாடு கூட இல்லாமல் மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க மக்களை. இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள்லாம். எங்களோட நித்திரை கூட இன்பமாக இருக்குது மக்களை. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை மட்டும் நாங்கள் தேடிட்டுருக்குறோம். வேறு யாரையுமே நாங்கள் தேடுறதில்ல. பணத்துக்காகவோ பதவிக்காகவோ நாங்கள் ஓடுறதில்ல. கிடைக்கிற இலவச காசுங்களுக்காக கூட நாங்கள் ஓடுறதில்ல. ஏன்னு கேட்டால் கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா இல்லை. எங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அரிசி, எங்கள் பேர் அந்த அரிசியில் எழுதியிருந்தால் எங்களுக்கு அது கிடைக்கும். அந்த மாதிரி எங்கள் பணம் எங்கள் பேரில் எழுதியிருந்தால் எங்களுக்கு கிடைக்குன்றதுனால நாங்கள் எங்கள் அளவுக்கு நாங்கள் ஓடிட்டு எங்கள் அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா ரொம்ப அக்கிரமங்கள் அநியாயங்கள் அதிகரித்து போச்சு மக்களை, சொல்லி மாளாது. அதனால் நீங்கள் இன்னும் என்னென்ன இது பண்ணணுமோ பண்ணி ஓடிட்டே இருங்க. ஓடிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லையின் ஓரத்தில் ஓடிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்தால் கூட உங்களுக்கு முடிவு கிடைக்குமான்றது டவுட்டு தான்.